முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் அவருடைய மனைவி சங்கீதாவும் கூடிய சீக்கிரமே சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த விஜய் அவர்களுடைய அம்மாவான ஷோபா அவர்கள் சமீபத்தில் இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக முதல்வரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் மீறிய உறவில் இருந்ததால அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னும் கூடிய சீக்கிரமே அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து அவங்க ஜூன் 15ஆம் தேதி கோர்ட்டில் ஆஜராக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் இப்போ ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாற்றப்பட்டிருக்கு. இதற்கிடையில் தளபதி விஜய் அவர்களும் சங்கீதாவும் டிவோர்ஸ் வாங்க போகிறாங்களா இல்லை சுமூக பேச்சுவார்த்தை ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் தொடர்பாக தளபதி விஜய் அவர்களுடைய அம்மா பர்சனலாக இறங்கி ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக சங்கீதா அவர்களை சந்தித்து சோபா அவர்கள் நிறைய விஷயங்கள் பர்சனலாகவே பேசியிருக்காங்க. அதாவது விஜய் இதற்கு முன்னாடி நடிகராக இருந்திருக்கலாம். அப்போ இந்த விஷயங்கள் வெளியே போகிறது அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிறது அப்படிங்கிறது மேபி ஒரு நார்மலான விஷயமா இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அவர் அரசியலை ஜெயிச்சு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்காரு. இந்த மாதிரியான டைமில் நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸை பற்றி யோசிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக விஜயோட அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது சரியாக இருக்காது. அதனால் இந்த ஒரு முடிவை நீ மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க பண்ணியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் 2 பேர்த்துக்குமே காலம் அப்படிங்கிறது முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. உங்கள் குழந்தைகளுக்கே கல்யாண வயசு வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப நீங்கள் அவங்கள தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். உங்களுக்காக வாழ்கிறத விட நீங்கள் இனிமேல் அவங்களுக்காக தான் வாழணும். ஸோ உங்கள் பையனுக்காகவும் பொண்ணுக்காகவும் நினச்சி பாருங்கள். டிவோர்ஸ் பண்ணால் அவங்களுக்குமே அது அஃபெக்ட் ஆகும். தயவு செஞ்சு இந்த முடிவை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சங்கீதா அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்களாமா. சங்கீதா அவர்களுமே இந்த ஒரு விஷயத்துக்கு நான் யோசித்து முடிவை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. அதே போல் ஷோபா அவர்கள் அவங்களுடைய பையனான முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களையுமே சந்திச்சிருக்காங்க. அவங்கள்ட்டையுமே பர்சனலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இவங்க 2 பேருமே இப்போ இதற்கு ஓகே சொல்லியிருக்க மாதிரியும் கூடிய சீக்கிரமே இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. அடுத்து வரப்போகிற ஆகஸ்ட் 7 இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங் கொடுத்துருக்காங்க. 2 பேருமே நேரில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிறதுனால நேராக வருவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர்த்தோட சுமூக பேச்சுவார்த்தை காரணமாக ஆகஸ்ட் 7 அது கேன்சல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது எப்படியோ இப்போ கோடிக்கணக்கான ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். அதுவும் விஜய் சாரோட பர்த்டே அன்னைக்கே இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் கேட்குறது அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணமாக விஜய் அவர்களுடைய அம்மாவான ஷோபா அவர்கள் தான் முன் நின்றுருக்காங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க விஜய் அவர்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மக்களின் முதல்வராக அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவருக்கு தகுந்த ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அவங்க அம்மா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.